Hello guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பிளாக் ஃப்ரூட் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்னோட லெவலை பாருங்க guys, கிட்டத்தட்ட 50 வந்துட்டேன். இன்னைக்கு தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம் guys. அதுக்கான காசு இன்னும் நான் சேர்க்கல. நான் ஆஃப்லைனில் போட்டு கிரைண்டிங்கை போட்டதுனால நான் சேர்த்துட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ லெவல் 42ல் இருந்தோம், இப்போ 50 கிட்ட வந்துட்டோம். 2 எக்ஸ்பீரியன் முடிய போகிறது. சரி, நம்ம போயிட்டு ஒரு குசிட் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானை அடித்து ஆளில் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், பிவிபி இங்கே போட்டுட்ருக்காங்க. சரிவா, இங்கே கைஸ் நம்ம பையன் வச்சு குசிட் எடுக்கலாம். பாபிக்கு எவ்வளோ 55 ஆடுது. இது ப்ரூட்டே பிடிச்சி. சரி, ப்ரூட் அடிக்கலாம். ஓகே, விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிற வாய்ஸு. கைஸ் போயிட்டு ஒரு 8 ப்ரூட் அடிக்க சொல்லியிருக்காங்க. 8 ப்ரூட் அவனுங்களை அடிச்சிட்டா 55th லெவல் வந்துடலாம் நினைக்கிறேன். நான் போயிட்டு இங்கே ஓடுறான். நம்ம இங்கே போயிட்டு அவ்வளோ அடிப்போம் பாருங்கள். அதோட அவங்க சொல்லணும், நான் டியூவல் கட்டை நான் வாங்கியிருக்கேன். 12,000 ரூபா கொடுத்து அங்கே ஸ்வாட் டீலர் வெஸ்ட்டுன்னு ஒருத்தவங்க இருந்தானா அவங்ககிட்ட போயிட்டு வாங்கியிருந்தேன். அதோட நான் ஸ்டார்ச்சில் இருங்க, ஸ்டார்ச் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா பிளாக் ஃப்ரூட் வாங்க போகிறதுனால பிளாக் ஃப்ரூட்டுக்கு 15வது லெவல் வரைக்கும் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பிளாக் ஃப்ரூட் கொஞ்சம் எதுவாக இருக்கணும் அப்படின்ட்டு. என்ன ஃப்ரூட் கிடைச்சாலும் இப்போ ஸ்டோரிங் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஏன்னா நம்ம நம்ம 60வது லெவல் மட்டும் போயிட்டா பிஸ்கட் ஐலாண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம வச்சுருக்கோம். அது 50வது 20வது லெவல் பட்டு பிஸ்கட் ஐலாண்டுக்கு 20வது லெவல் படிக்கிறது. அதுக்காக நம்ம 20 லெவல் இன்னும் தேவைப்படுது. 50லேருந்து 60 போகிறதுக்கு ஓடி போயிட்டு அடிக்கலாம். பார்க்க ஹெல்த் வருது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அயன் மேஸ்லேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த 2 வீக்கும் அயன் மேஸ் 25,000 ரூபா. அடுத்தது டியூவல் கட்டனா 12,000 ரூபா. நான் டியூவல் கட்டினால எடுத்துதான் எனக்கு அயன் மேஸ் பிடிக்காது. ஏன்னா அவ்வளோ காசு கேட்குறானுங்க. நான் கிட்டத்தட்ட இதுதான் ஆல்ரெடி எங்களுக்கு 25,000 ரூபா இருந்துச்சு. அதை வச்சு நான் 12,000 ரூபா கொடுத்து பேசின்னு இருக்கேன். டியூவல் கட்டணம் வாங்கிடுவேன். இப்போ எனக்கு பிடிச்சதே டியூவல் கட்டணம் தான். நீங்களும் ஒர்க்கிங்காக டியூவல் கட்டணம் வாங்கிக்கோங்க. நீங்கள் அதிகமாக காசு வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு ப்ரோ அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் அயன் மேஸே உங்களுக்கு குட் சாய்ஸ் தான். எங்கே பாருங்கள், அயன் மேஸே நல்ல சாய்ஸ் தான். அயன் மேஸ் நல்லா இல்லைன்னு சொல்லலை கைஸ், ரெண்டுமே நல்லா இருக்குது. எங்கே வாங்கினேன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஐயோ இங்கே தான் கைஸ் வாங்கினேன். இவங்கிட்ட தான் ஸ்வாட் டீலர் ஆஃப் த வெஸ்ட். இவங்க டியூவல் கட்டானா ஆல்ரெடி இருக்காங்க 12,000 ரூபா. அயன் மேஸ் என்கிட்ட பாருங்கள் 25,000 ரூபா. நெவர் மைண்ட் கொடுத்துட்டு ஓடிடலாம் வாங்க. இதோ இங்கடா டே. இப்போ தான் இதை முடிச்சுட்டு இவங்ககிட்ட குசிட் எடுக்க போனால் பாபி காண போயிட்டான். சரி, இருங்க இந்த செஸ்ட் எடுத்துதான் வந்துட்டு பேஸ்கில் வந்துடுறான். ஆல்ரெடி ஒருத்தவனை அடிச்சுட்டு இருந்தான். அவனை ஃபுல் தேடி இருக்கும். இல்லை அவங்க முடிச்சா சாப்பிட்டுட்டான். இப்போ அவனுக்கு பிடிக்காது. பேசிக்கிட்டே இருக்கும்போது மூஞ்சிலே வைப்பானுங்க. ஆல்ரெடி அவனுக்கு வைக்கிறான் பாரு. அது ஐயோ, இப்போ நான் அவன் அடித்தா அங்கே போய்ட்டு அவன் வேறு கண்டுபிடிக்கிறான். 2 பேரா டேஷ் போட்டு ஃபாஸ்ட்டாக நல்லா முடிக்கிறாங்க பாருங்கள். கவுண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்ட்டு. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம முடிச்சிடலாம். பார்ட் 3 இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம பிளாக் ஃப்ரூட் வாங்கிக்கணும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. பார்ட் 3 வாங்கிட்டோம்னா அப்போது பார்ட் 6 அந்த பிளாக் ஃப்ரூட் வச்சு நம்ம மேனேஜ் பண்ணலாம். அது நல்லா போயிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தாலும் புதுசு ஆஃப்லைன் அடி உங்களுக்கு வாங்கிக்கலாம். வாங்கலாம்.
வச்சுக்கோ. அடே ஐயோ ஸ்க்ரீன் எப்படி போகுது? கொஞ்சம் கூட எடுத்து குறைய அவனை பார்த்து ஏய் நீ தாண்ட நம்ம கொடுக்குற சவுண்டு தான் அவனுக்கு சவுண்டு ஸ்டார்ட் சொல்லிட்டு இனிமேல் பிளாக் ஃப்ரூட் தான். லாஸ்ட்டாக ஒரு இதை ப்ரூட் அடிச்சுட்டு பாபி அடி ஸ்பானே ஆக மாட்டேங்கிறான். பாபி நான் என்ன பண்ணாலும் அவன் ஸ்பான் ஆக மாட்டேங்கிறான். என்னடா யாரா நீங்களாம் இங்கே இருக்கீங்க? செஸ்ட்டை காணும் ஸ்பான் ஆகும் யாரா நீங்கள்? பைரேட் அடித்தா எவ்வளோ கிடைக்கும் எக்ஸ்பி? 13 திரும்பி இன்ட்டு போட்டால் 3 0 6 16 எக்ஸ்பி வரும். இருந்தாலும் ஒன்று தான் டச் ஆகும். ஓகே அது வேணாம் எனக்கு. ப்ரூட் வந்து 22னா 44 ஏறும். எப்படியோ பார்த்தா 55 ஏறிடும். இருங்க பாபிக்கு எவ்வளோன்னு பார்ப்போம். 2 இன்ட்டு பண்ணால் அது வராது. இருந்தாலும் இன்ட்டு 45 நிறையா இருக்கும் காய்ஸ். சரி நம்ம போய்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரூட் போயிட்டு 10 இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ்பி இருக்கிறத அது சீக்கிரமாக முடிச்சு விட்டுடலாம். 10 செகண்ட் இப்போ பாருங்க. ஐயோ ரிட்டன் பிரேமாக இருக்கும். போட்டுட்டு இருக்காங்க. நான் இருங்க ஸ்க்ரீன் கொஞ்சம் இதாகிடுச்சு. நம்மளாம் என்னடா சரி ஒரு செகண்ட் அசையாமலே இருக்கும். ஒரு வேளை எதுவும் பக்கு தான் அடிச்சு அதுக்கப்புறம் பண்ணவே முடியாது. பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக குறையுது ஹெச்பி. ஹெல்த் நம்மளுக்கு இருக்குது, மீலி இருக்குது. மீலியே இப்போ நான் பண்ணவே மாட்டேன். ஏன்தான் நான் இங்கே இப்படி போடுறேன் கைஸ். ஆனால் வந்து இவனுக்கு இப்படி விழுகுது. ஐயோ இவ்வளோ கேமராங்க எவ்வளோ சாட்டு. இவங்க 2 பேரும் டிவி போடுறானுங்களா இல்லை சாட் அடிக்கிறானுங்களா தெரில கைஸ். சாட் அடிக்கிறானுங்க, டிவி போடுறானுங்க. நம்மளாம் டிவிலாம் ஜாயின் பண்ண வேணாம். எனேபிள்டு தான் இருக்குது. யாராச்சும் வந்து அடித்தானுங்கன்னா போட்டு தள்ள வேண்டியதுதான். அவ்வளோதான் கைஸ். பாருங்க எங்கே போட்டுட்ருக்கா அவனுக்கு அடி விழுகுது. இதுதான் இந்த பக்கு. ஃபிக்ஸ் பண்ணுங்களா. ஃபிக்ஸு பிளாக் ஃப்ரூட்டு. இதனால நம்ம பிளாக் ஃப்ரூட் சொல்லக்கூடாது கைஸ். இதுதான் செம்மையான கேம். நீங்கள் வேணால் ட்ரை பாருங்கள். இதில் தான் என்னன்னு தெரில. ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்கிறானுங்களா இல்லை ஏதோ சொல்கிறானுங்க. இது வரைக்கும் வந்து எனக்கு இது மாதிரி எனக்கு நிறைய தட்டி நடந்திருக்கு. நான் எப்படியுமே பார்க்கும்போது ஆஃப்லைன்லலாம் விளையாடும்போது மேலேக்கு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது என்னென்னு கண்டுக்காமே விடுவேன். வீடியோவில் பார்த்துக்கலாம் நான் போய்ட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்குறேன். லவ் ட்ரிம்மர்ஸ் ஆர் கம்மிங் அது இருக்குது. ஓகே அதான் வந்திருக்கு மேலே. அது என்னன்ட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் இப்போ விளாட்றது வந்து ஃபோனில் தான் விளாட்றேன் கைஸ். அதாவது இது என்ன ரெட்மி தானே? ஆமாம் ரெட்மி ஃபோன். இது ரெட்மி 9R2 ஃபோனில் தான் நான் இப்போ விளாண்டுட்ருக்கேன். சூப்பராக இருக்குது கைஸ். அவ்வளோவா ஹேங்கிங் அதெல்லாம் கிடையாது. பாருங்கள் அப்பப்போ டச் எடுக்க மாட்டேங்குது. அப்போ கொரில்லா கிங் அடிச்சுட்டு இருக்கும் போதே நான் வந்து பின்னாடி போயிட்டுட்டோம். இந்த மாதிரி காம்பேட் ஆன் பண்ணிட்டு இப்படி பண்ணிவிட்டு இப்படி வந்தேன்னா அப்போ தான் எனக்கு இது ரிலீஸ் ஆகுது. இந்த கிளிச்சு ஃபோனில் இருக்கிறது ஹேங்கிங். இங்கே அடிக்க எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக நான் கம்ப்யூட்டரில் தான் விளையாடுவேன். இப்போ அது வந்து போன லேப்டாப்பில் தான் விளையாடுவேன். லேப்டாப் வந்து கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு, ப்ரோக் ஆகிடுச்சு. அதனால் நான் எனக்கு அடி போட்டு இப்போ ஃபோனில் கண்டினியூ பண்ணியிருக்கேன்.
பட் அது நோ கைஸ் இதா ஒரு செகண்ட் கைஸ் இதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போதான் கரெக்டாக இப்படியே எல்லாரும் வாங்க அடிச்சு துவச்சி எடுக்கலாம் இப்பதான் இப்போ என்னாச்சு கைஸ் எதோ பின்னாடியிலேருந்து யானோ நம்மளை போட்டு தள்ளியிருக்காங்க கைஸ் வேற ஃபுல் ஹெல்த் ஏறி இருக்கும் அப்படி பாதி தெரிஞ்சு பாஸ் கொண்டுட்டு இருப்பான் போல பார்ப்போம். ஐயோ முடிஞ்சிச்சா கைஸ்? நம்ம இங்கே போயிட்டு இப்போ இவனை அடிக்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அடிக்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கைஸ் கொஞ்சம் சவுண்டு கேட்கலாம் செய்யும். Guys, we gonna be made it. சீக்கிரம் அடி லாஸ்ட் ஹெல்த் வெச்சுக்கோ. கைஸ் எப்படியோ நம்ம லெவல் ரீச் பண்ணியாச்சு. பாஸ் அடிக்கிறது. சரி வாங்க இப்போ பாஸ் ஸ்பானானா நல்லா தான் இருக்கும். ஸ்பானானா அவ்வளோதான் கடுப்பாயிருவேன். இப்படி பார்ப்போம். நாக்கு சீட் எடுக்கலாம் கைஸ். அப்பாடி சைனீஸ்காரன் ஸ்பான் ஆகிட்டான் பாஸ் பாபி. பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கான். நான் வந்து அதிகமாக டிஃபென்ஸுக்குனே போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து அவன் அடிக்கல மாஸ் காட்டிடுவான். போயிட்டு 3 நிமிஷத்தெல்லாம் முடிக்க முடியாது. 20 XP கண்டிப்பாக முடிஞ்சிடும். நான் இப்போ கூட போயிட்டு பிளாக் ஃப்ரூட் வாங்கிட்டு வரலாம். நான் பாருங்கள் காசும் கரெக்டாக சேர்த்துட்டேன், லெவலும் கரெக்டாக ஏற்றிட்டேன் 50 லெவலு. இருந்தாலும் நான் இவனை அடிச்சுட்டே போகிறேன். 20 XP வேஸ்ட் ஆகிடும்ல. ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு பின்னாடி நின்றுக்கோங்க. இந்த பேக் யார்டுக்கிட்ட போய்க்கோங்க. இங்கே போயிட்டு இந்த டோருக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு ஓகே ஃபஸ்ட்டு இப்படி ஏறிக்கிட்டு இங்கே இருக்க செஸ்ட்டை ஃபஸ்ட்டு இது பண்ணுங்க. வந்துட்டான் அவனோட சொன்னான் இந்த பவர் யூஸ் பண்ணுவான். அவன் பவர் யூஸ் பண்ணுறான்னா இந்த லெஃப்ட் பார்க்கணும். அவன் ஹெல்த்து என்னால் ரொம்ப கதியமாக. ஐயோ கைஸ் செத்துருவேன் நான் அதுக்கு. கைஸ் பின்னாடி ஐயோ போட்டு பண்ணிட்டான். கொஞ்சம் யூஸ் பண்ண கொஞ்சம் யூஸ் பண்ண எனக்கு ஒருத்தவனாச்சு. போடுங்க கைஸ். எனக்கு ஒரே ஒருத்தவன் வந்து ஹெல்ப் பண்ணுறான். இது நீங்களே கொண்டுறாதீங்களா? டிடி தேங்க்ஸ் டா. அவன் நம்மளுக்கு இது பண்ணிட்டான். நம்ம டெசர்ட்டுக்கே போக விட்டுருக்குட்டானுங்க. ஐயா தோற நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தோற. அதான் கைஸ் நம்மளுக்குன்னு ஒருத்தவன் ஹெல்ப் பண்ணாங்க. 2 XP போட்டதுனால வேறு லெவலில் ஏறிடுச்சு. சரி we are head to the jungle. 46 இருக்கு. அது வாங்க போகலாம். சரி இங்கே போயிட்டு
கைஸ் என்னடா ஐலாண்டே இல்லை. ஐயோ இங்கே வேறு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஐலாண்டை காட்டுங்கடா. இப்படிதான் போனால் வரும்னு நினைக்கிறேன். இந்த மிடில் டவுன் அப்போ லெஃப்டில் தான் இருக்கும். அப்படியே வந்தால் நம்மளுக்கு லெஃப்ட்டு தான். இங்கே தான் லெஃப்டில் தான் இருக்கும் கண்டிப்பாக. இது இப்போ தான் அந்த ட்ரீ ஒன்று வந்துட்டு கொஞ்சம் லோட் ஆகிட்டு. நம்ம இப்போ ரைடுக்கு கிளம்புறோம். ட்ரெஸ்ஸா தெரியலையே. மிடில் டவுன்லேயே ஒரு பிளாக் ஃப்ரூட் காஜா இருந்தால் நல்லாயிருக்கும். பீச் எங்கே இருக்கான்னு வேறு தெரிலையே. நினச்ச மாதிரியே மரீன் அவ்வளோதான். இதோ இருக்கான் ஓடு ஓடு இதோ இருக்கான் ஓடு ஓடு இதோ இருக்கான் ஓடு ஓடு ஃபாஸ்ட்டாக ஓடு சீக்கிரம் போ ஃபஸ்ட்டு விட ஸ்பின்னிங். ஐயே மரீன் நம்மளை அடிக்கிறதுக்குனே வரானா இல்லை திருப்புறானே. ஓரமாக போயிட்டு அவன் ஃப்ரூட்டை ஸ்பின் பண்ணுறானா. நம்ம இங்கே பொறுமையாக இங்கே நின்றுட்டு இருக்கான் கைஸ். அவன் ஸ்பின் பண்ணிவிட்டு அப்புறமா போட்டோம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு வச்சு நம்ம பண்ணிடுவான்ட்டோம். மிக்க ஃப்ரூட் கிடச்சா எனக்கு ஒன்றுக்கும் நான் சொல்ல மாட்டேன். அதை எடுத்து ஸ்டோர் பண்ணிக்குவேன். உடனே நீங்கள் எடுத்துகிட்டு நான் ஸ்டோர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா ஏதாச்சும் முடிய போகுது கைஸ். 20 XP has ended அப்படின்னு முடிஞ்சு போகுது. கடுப்பாக இங்கே வேறு வாங்கிட்டு வேறு இருக்காங்க. லைனில் நிற்போம். ஹாய் ப்ரோ. ஹாய். கைஸ் ஏதாச்சும் ஒரு நல்ல ஃப்ரூட் கொடுத்தா நல்லாயிருக்கும் ப்ளீஸ். Guys, no way guys, no way. நம்மளுக்கு ஒரு ஃப்ளேம் கைஸ். நம்பவே முடியல. வாங்க சாப்பிடலாம். இது ஒரு செம்மையான எலமெண்ட் ஃப்ரூட் கைஸ். ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில கைஸ். ஐயோ சம் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டே நம்மளுக்கு ஃப்ளேமு. ஆனால் முட்டியில கைஸ். ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரில. ஹவு ப்ரோ, நோ வே. ஐயோ சந்தோஷம் தாங்க முடியல கைஸ். ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டே ஃப்ளேமு. ஷாக் ஆகிட்டேன். ஐயோ இதுதான் நம்மளோட லக்கு கைஸ். வேற லெவல் லக்கில் செம்மையான ஃப்ரூட். இங்கே பாருங்க, இவன் நம்மளை அடித்தா அச்சு விட ஒரு ஹெல்த்து கூட கிடையாது கைஸ். இன்னும் 12,000 மிச்சது. இத்தனை தான் கேட்பான்னு தெரியும். சரி இனிமேல் நான் ரொம்ப பெரிய கொஞ்சம் பார்த்து போட்டு இருந்தாடா. இந்தா இதுதான் நான் கொஞ்சம் பெரிய ஆள் கைஸ். அதனால் இந்த போட்டு மாதிரி தான் போவேன். வாங்க போட்டு வந்து சொல்கிறேன். ப்ளீஸ் ஐ கான்ட் பிலீவ். உண்மையாலே எனக்கு புரியல. ஏன்னா நான் இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ரூட்டு எப்படி வாங்கினேன்னு ஐயோ எனக்கு மண்டே பிச்சுக்கணும் போல் இருக்குது. அப்படிலாம் இல்லை. செம்மையான ஃப்ரூட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த ஃப்ரூட்டை வச்சு ஈஸியாக டெவலப் பண்ணலாம். மாசு கைஸ். நான் உண்மையாலே ஒரு லக்கியான பர்சன்.
ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரூட் யாருக்குமே ஃபஸ்ட்டு ஸ்பெண்ட்லேயே கிடைக்காது. நான் வந்து ஏதாச்சும் ஒரு மொக்க ஃப்ரூட்டை தந்துடுவானுங்கன்னு பார்த்தா ஃப்ளேம் தந்துட்டானுங்க. இதே நம்ம பாட்டாக பிரித்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல். நீங்கள் எவ்வளோ அவன் அடித்தாலும் நம்ம ஈக்குவல் லெவலுக்கு கீழே இருந்தால் நம்மளை யார் அடித்தாலும் நம்ம சாகவே மாட்டோம். எக்ஸப்ட் பாஸு, அவன் மட்டும் நம்மளை அடித்தானா நம்ம செத்துறோம் கண்டிப்பாக. நான் சொல்கிறேன், அவன் அடித்தா நம்ம சாகும். ஏன்னா பாஸ்க்குலாம் இல்லை காய்ஸ்னு நம்ப முடியல. ஓய்யோ நைஸ் வி காண்ட். யாரும் இங்கே இருக்காங்க. சரி விடுங்க, நம்ம தான் இப்போ பெரிய ஆளாயிட்டோம். சிச்சோ போட்டை முட்டிக்கிட்டே போகிறோம் கைஸ். அழகாக போய்ட்டு ஒரு இடத்துல அப்போ இருங்க கைஸ், தெரியாமல் மெசேஜ் வந்துருச்சு. சூப்பர் கைஸ், நீங்கள் வேறு லெவல். ஃபஸ்ட்டு போய்ட்டு அவன் நம்மளுக்கு ஹெல்த்து குறையாதுன்னு போய்ட்டு பார்த்தேன். அடி பார்ப்போம். போய்ட்டு அடி பார்ப்போம். ஓகே, அண்ட்ராக்ட் டெசர்ட் பண்டிட் டெசர்ட் ஆஃபீஸ். வேறு ஏதாவது லெவலா என்ன பண்ணாலும் வாங்க. நம்ம ஃப்ளேமோட மேக்ஸே லெவல் அதிகமாக இருக்குல்ல. இப்போ லாஸ்ட் ஹெல்த்தில் வந்து நம்ம போட்டுடலாம். ஃப்ளேம் பவர் யூஸ் பண்ணலாம் லாஸ்ட் ஹெல்த்தில். நம்ம லாஸ்ட் ஹெல்த்தில் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடலாம். வாங்கடா நீனு வாடா, நீனு வா, நீனு வா, நீனு வா. படிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ எல்லாருக்குமே லாஸ்ட்டு ஹெல்த்துன்னு வருங்களா, அப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம போய்ட்டு எடுத்தோம்னா அந்த பவரை போட்டுருவாங்க. யாருக்காச்சும் லாஸ்ட் ஹெல்த் சொன்னால் அந்த பவரை போட்டு போடுவாங்க. இன்னும் போட்டால் மேட்ச் ஏறிடும். அதில் வந்து செகண்ட் பவர் 25 ஃபயர் ஃப்ளைட் அப்படின்ட்டு ஒரு இது கிடச்சிருக்கு கைஸ். இருங்க என்னன்னு போய் பார்ப்போம். என்ன கைஸ் எதுவுமே ஆகல. இருங்க அது லோட் ஆகட்டும். ஏதோ ஒன்று இருக்குது இதில். ஒரு செகண்டு லோட் ஆகட்டும். லோடாகு. ஓ பாய்ஸ், லைட்டு பவர் மாதிரி வந்து இது வந்து எங்கே வேணாலும் இப்படி பறந்தே போகலான்னு நினைக்கிறேன். சூப்பர் பவரில் போயிட்டு எல்லாத்தையும் இப்படி கூப்பிட்டு ஒரு 2 பேரை அடித்தா ஈஸியாக அடிக்க முடியுது. கூட்டமாக வச்சா அடிக்க முடியும். அவன் நினைக்கிறாங்க என்ன ஹெல்ப் பண்ணிட்டான்னு அப்பப்போ வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் நிறைய எழுத்து குறைஞ்சோடனே ஃப்ளேம் பவர் போட்டு மாஸ்டர் ஏற்றிடலாம்.
கொண்டாங்க மட்டும் இது போட்டுரு. இவன் இங்கே இருந்தாலும் நம்மளுக்கு கடுப்பாகும். ஒரு ஆளாக நம்மளும் அடிப்போம். இது வந்து கடுப்பாகுது. லாஸ்ட் இடத்துல வேணா ஃப்ளேம் பவர் போட்டு முடிச்சுக்கலாம். ஏன்னா அதே நேரத்தில் நம்ம மாஸ்டர் லெவல் இதுக்கும் ஏற்றணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுக்கு இன்னும் கர்நாடகா அட்டாக் ஏற ஒரு ஓகே. பேய் கொண்டு செத்துறாங்க. கொண்டாடுற அப்படி கரெக்டாக லாஸ்ட். ஓகே கைஸ், நம்ம வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம பிளாக் ஃப்ரூட்கே போடுறேன் கைஸ். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்மளுக்கு நம்ம நினச்ச மாதிரி ஒரு நல்ல எலிமெண்ட் ஃப்ரூட் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நல்ல லெவலில் பாணிச்சு செம்மையாக அந்த டே எனக்கு ஒரு லக்கி டேவாக இருக்குது கைஸ். சூப்பரான ஃப்ரூட் இது அது எல்லாம் கிடச்சிருக்கு. ஓகே கைஸ், இன்னைக்கூட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பார்ட் 4ல் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதோட மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் அடித்து ஆலில் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், பாய் ஃப்ரம் பிளாக் கேமர்ஸ். அதோட இன்னொன்று சொல்லணும் எங்ககிட்ட, இதுவே என் ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா உங்களோட ரோப்ளாக்ஸ் ஐடி போட்டுட்டு அதோட லாஸ்ட்டில் வந்து BGF அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் கேபிட்டல் லெட்டரில் போட்டுருங்க. ஓகே கைஸ், பாய் ஃப்ரம் பிளாக் கேமர்ஸ். பாய் 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 பாய்.